ஹரியோம். அனைவருக்கும் வணக்கம். சிந்திக்க சில துளிகள். இன்று நமது வீட்டில் பெரியவர்கள் காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு பிடி சாப்பாடு காகத்துக்கு வைத்து விட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் எதுக்கு காகத்துக்கு வைக்கணும் அப்படின்னு கேட்டால், நமது முன்னோர்கள் காகமாக கூட இருக்கலாம், அதாவது நமது தாத்தா பாட்டி காகமாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நமது முன்னோர்கள் புண்ணியம் செய்யாமல் பாவம் செய்து மனித பிறவியிலிருந்து இறங்கி ஒரு விலங்கு பிறவியாக ஒரு பறவை பிறவியாக மாறி இருப்பாங்கன்னு அர்த்தமாக என்ன? அப்படி அல்ல. காகத்துக்கு சாப்பாடு வைக்கணும் அப்படின்னா நீ சாப்பிட்றதுக்கு முன்னாடி மற்ற உயிர்களுக்கு கொடுக்கணும், அந்த கொடுக்கணுங்கிற எண்ணம் வரணுங்கிறதுக்காக. சரி, ஏன் காகத்துக்கு மட்டும் வைக்கணும்? ஒரு கோழிக்கு வைக்கலாம், ஒரு பூனைக்கு வைக்கலாம், ஒரு நாய்க்கு வைக்கலாமே, ஏன் காகத்துக்கு மட்டும் வைக்கணும் அப்படின்னா, காகத்துக்கு நீங்கள் சாப்பாடு வச்சா அது தனியாக சாப்பிடாது. கா கா கான்னு சொல்லி ஊரையே கூப்பிட்டு ஒரு கூட்டமாக சாப்பிடும், சேர்ந்து சாப்பிடும். அந்த பழக்கம் காகத்துக்கிட்ட இருக்குது. அந்த பழக்கம், அந்த குணம் நமக்கு வர வேண்டும் என்பதற்காக, அதை பார்க்கும்போது அந்த சிந்தனை நமக்கு வர வேண்டும் என்பதற்காக காகத்துக்கு சாப்பாடு வை அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, நமது வீட்டில் நடக்கிற நல்லது கெட்டது அனைத்துக்கும் காகத்துக்கு சாப்பாடு வைன்னு சொன்னதுக்கு காரணமே இதுதான். அதனால் நல்லது நடந்தாலும் அதை பார்க்கும்போது நம்ம மனசில் ஒரு சேர்ந்து இருக்கணும், சேர்ந்து வாழணும், சேர்ந்து சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணம் வரணும் அப்படிங்கிறதுக்காக முன்னோர்கள் காகத்துக்கு சாப்பாட வை அப்படின்னு சொன்னாங்க. இதைத்தான் ஒரு கவிஞர், ஒன்றா இருக்க ஒத்துக்கணும், அந்த உண்மையை சொன்னா கற்றுக்கணும், காக்கா கூட்டத்தை பாருங்க, அது கத்து கொடுத்தது யாருங்க, காக்கா கூட்டத்தை பாருங்க, அது கத்து கொடுத்தது யாருங்க, ஒன்னா இருக்க கத்துக்கணும், அந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும் அப்படின்னு பாடினார். இது நல்ல செய்தி இல்லைங்களா? நன்றி, வணக்கம்.